இந்த பேரவல காலப்பகுதியில் சில அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சொல்லுகிற கருத்துக்கள், ஏன் இவர்கள் இப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள், இவர்கள் திருந்தவே மாட்டார்களா என்று எண்ணுற அளவுக்கான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளுது. அது என்னன்றதை இந்த காணொலியில பகிர்ந்து கொள்றேன். அத்தோட இவ்வளவு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியான தகவல் இருக்குது. அதை விட வெளிநாடுகளில் தொழில் புரிகிற இலங்கையர்கள் அல்லது ஈழத்தவர்கள் இப்படியான ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள், இப்படி செயற்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிற மாதிரியான தகவலும் இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்து அந்த தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள். மறக்காது பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 4ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். நேற்று, அதாவது 3ஆம் நாள் 12ஆம் மாதம் பிற்பகல் 2 மணி வரைக்கும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த டிட்வா பேரவலத்தால 479 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் 350 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த 350 பேரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற வேண்டுதல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும், அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்ற ஏக்கமும் கவலையும் எல்லாருக்குள்ளேயுமே ஆழ பதிந்திருக்குது. 4,55,405 குடும்பங்களை சேர்ந்த 16,14,790 பேர் இந்த பேரவலத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1347 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல 51,765 குடும்பங்களை சேர்ந்த 1,88,974 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1,289 வீடுகள் முழுமையாக அழிந்திருக்கு, அடையாளமே இல்லாம அழிந்திருக்குது. 44,556 வீடுகள் பகுதி அளவில் சேதப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எனவே இந்த துயரில் இருந்து நாங்கள் மீண்டு வாரதுக்கு நிறைய காலம் தேவைப்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருமே மிகுந்த ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறோம். இயற்கை என்றதை விட இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அடிப்படையில் நான் முன்னோட்டத்தில் சொன்னதை போல சில அரசியல்வாதிகளினுடைய ஊடக சந்திப்புகளை பார்க்க முடியுது. அதுல அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் மக்கள் மீது கொண்ட அக்கறையை வெளிப்படுத்துதான்னு கேட்டா இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தங்களுடைய விளம்பரத்துக்காக, தங்களுடைய கட்சியினுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அப்படித்தான் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அரசியல்வாதியினுடைய ஊடக சந்திப்பு ஒன்று பார்க்க கிடைத்தது. அதுல அவர் சொல்றார், நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக மக்களிடமிருந்து நிவாரணத்தை திரட்டுறோம், எங்களுடைய கட்சி சார்பாகத்தான் செய்ய போறோம். அதை 2-3 தடவை அழுத்தி சொல்லப்படுது. இதை நான் இந்த இடத்துல சும்மா சொல்றான்னு யோசிக்க கூடாது. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. 2-3 அரசியல்வாதிகள் அப்படித்தான் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான கொடூரமான பிணத்தின் மேல அரசியல் செய்கிற நிலையில இருக்கிறவர்கள் உண்மையிலேயே எதிர்காலத்துல புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். நல்லதை செய்யறீங்களா, நீங்க செய்யுங்க. இந்த நேரத்தில் உங்களை விளம்பரப்படுத்தாம உங்களுடைய கட்சி பேர் சொல்லாம செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் உங்களை அவதானிப்பார்கள். ஓ, இந்த அரசியல்வாதி எந்த பெயர் ஒரு விளம்பரமும் இல்லாம செய்கிறாரே, உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியவர் என்று ஒரு எண்ணம் வரும். அதுதான் தேவை. அடுத்தது, இந்த இடர் காலத்துல பல வீடுகள் அழிந்தது, பல பொது இடங்கள் தொடர்ந்து பாதைகள் பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. 38 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முழுமையா இயங்க முடியாத நிலையிலே இருந்திருக்கிறதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருக்கிறார். அதுல 24 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்னும் செயற்படுத்தப்பட முடியாத நிலையில இருக்குதா, மற்றது ஓரளவு நிலையில வந்திருக்குது. அந்த மிஞ்சி இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையங்களும், அதாவது எஞ்சி இருக்கிற 24 எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் எதிர்வருகிற திங்கட்கிழமைக்குள்ள முழுமையான செயற்படுகிற நிலைக்கு வந்துடும் என்றதை தெரிவித்திருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமான தகவல் ஒன்று. இது வெளிநாடுகளில் தொழில் புரிந்து கொண்டிருக்கிற ஈழத்தவர்கள் அல்லது இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வெளிநாடுகளில் தொழில் புரிகிற ஈழத்தவர்கள் அல்லது இலங்கையர்கள் இந்த இடர்ல தாங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்யணும் என்ற அடிப்படையில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாகவும், அந்த கோரிக்கைக்கு ஏற்ற அடிப்படையில் தாங்கள் ஒரு வங்கி கணக்கு உருவாக்கி அந்த வங்கி கணக்கு விவரத்தை கொடுத்ததாகவும், அந்த வங்கி கணக்குக்கு இதுவரை $19,000 அல்ல 19,000 பேர் பணம் அனுப்பி இருக்கிறார்கள். 1 இல்லை 2 இல்லை 19,000 பேர் பணம் அனுப்பி இருக்கிறார்கள். ஒரு $10 படி பார்த்தாலே ஒரு பெரிய காசு. என்ன, $1,90,000 வரும். ஆனா $10 அனுப்பியிருப்பேன். எவ்வளவு தொகையை அள்ளி வாரி வழங்கி இருப்பார்கள்.
உண்மையிலே அது வரவேற்கப்பட வேண்டியது. இந்த நாட்டில் இப்படி ஒரு இடர் நடந்திருக்கிற போது வெளிநாட்டில் இருந்து தொழில் புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கான ஒரு மனித நேயம் இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இன்னொரு மகிழ்ச்சியான தகவல். இது உண்மையிலே அரசாங்கம் இதை செய்தே ஆகணும். இது மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு போக முடியாது. அரசாங்கம் இதை செய்யலைன்னா இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அரசாங்கம் செய்திருக்குது. அங்கு இருந்து வார பொருட்களுக்கு தீர்வை வரி மற்றும் கட்டணங்கள் அறவிடப்படும் தானே, அந்த இரண்டையும் விலக்கி இருக்கிறார்கள். தற்போது நீங்க வெளிநாடுகளில் இருந்து நிவாரணத்துக்காக பணம் அனுப்பினா அது வங்கிக்கு வந்து சேரும். வங்கிக்கு அனுப்புறதுல சிரமம் இருந்தா அங்க உங்களுடைய நாட்டில் இருக்கிற தூதரகங்கள் ஊடாக அனுப்ப முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை விட பொருட்கள் அனுப்பும் போது நீங்க நிவாரணத்துக்காகத்தான் அனுப்புறீங்களா அதை சுங்கத்திடமிருந்து இலகுவாக விடுவிக்கிறதுக்கான ஒரு செயலணி அமைக்கப்பட்டிருக்குது. அதை விட தீர்வை வரி, அதை விட அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டியது. எனவே இன்னும் சில நாட்களில் இன்னும் அதிகமான வெளிநாட்டில் வாழ்கிற ஈழத்தவர்கள் அல்லது இலங்கையர்கள் பொருட்களை நிவாரணங்களை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய உலக நாடுகள் பொருட்களை வழங்கி கொண்டிருக்குது. அப்படி இலங்கையர்களும் ஈழத்தவர்களும் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணமும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல குறிப்பா ஒன்று சொல்லணும். சில ஈழத்தமிழர்கள், அதாவது வடக்கு கிழக்குல வாழ்ந்த தமிழர்கள் தற்போது வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் இதுக்கு அனுப்புகிறார்கள். ஆனா சில பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இல்லையே நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நிதியத்துக்கு அனுப்பணும், அங்க அனுப்பினா இப்படி போகாது. எனவே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பக்கமாக உதவிகளை செய்கிறீர்கள். உங்களுடைய எண்ணம் அது உங்களுடையது என்ற உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் தான் நீங்கள் செயற்படுகிற விதம். அதை நான் தவறண்டே சொல்லல. நீங்க செய்யறது சரி என்றே வச்சு கொள்ளுங்க, சரிதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பணத்தை உங்களுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு இருக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் இப்படின்னு கொடுக்குறீங்களா, ஒரே இடத்துல அந்த உதவி போய் சேருதுண்டா தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கு நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களையும் தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம், எந்த கிராம சேவகர் பிரிவில் இந்த உதவியும் கிடைக்காம இருக்குது, அதை சொன்னீங்களா நாங்க கொண்டு போய் கொடுப்போம் என்று கேட்டா அவர்கள் அந்த தரவுகளை தருவார்கள். நீங்கள் அதன் மூலமாக உதவிகளை செய்யலாம். அதுல ஒரு கவனத்தை செலுத்தி கொள்ளுங்க. மற்றபடி அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை போடுங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. உங்களுடைய எண்ணத்துல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்க போட போறீங்களா போடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா போடையில என்ற மனநிலையில ஒரே இடத்தையே பல உதவிகளை செய்து கொண்டிருக்காம பரவலாக எல்லா இடத்தையும் ஆராய்ந்து அறிந்து செய்ய பாருங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.